ஹாய் மக்களே, நாங்கள் இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஏர்வாடிங்கிற ஊரில் ஒரு மணல் திட்டு இருக்கதா சொன்னாங்கங்க. ஏர்வாடி தர்காவை தாண்டி தாங்க இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். ஏர்வாடி தர்காவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்துட்டு போங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிச்சை மூப்பன் வலசைங்கிற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் நல்லாவே இருக்குங்க. இதை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மையமாக அவங்க எப்போ மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25/10/2019 தாங்க அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா படகு சவாரி செஞ்சு மணல் திட்ட பார்க்கறது தாங்க. இங்கே போட்டிங் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. மாலை 4 மணி வரை தாங்க இங்கே உண்டு. எல்லா செவ்வாய்க்கிழமையும் இங்கே விடுமுறை தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், கேட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. நாம் பார்க்கக்கூடிய இந்த போட்டில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த போட் கிளாஸ் பாட்டம் போட்டுங்க. இந்த கடற்கரையிலேருந்து அந்த மணல் திட்டு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இது டோட்டல் ட்ரிப் டைம்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருங்க. பெர் ஹெட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கடலுக்கு மேலே மட்டும் ரசித்தா மட்டும் போதுமாங்க, கடலுக்கு கீழேயும் நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கணும். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்னு சொல்லக்கூடிய பவளப்பாறைகள் தாங்க இருக்குது. காற்று கொஞ்சம் அதிகமாக வீசினாலும் மழை பெஞ்சாலும் இந்த போட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நாங்கள் போகும்போதே காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. போட் ஸ்டார்ட் ஆகிட்டுங்க, வாங்க பார்க்கலாம். நம்ம கூட தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் வனம் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் இருப்பாங்க போட்லேயே. அவங்க தாங்க போட்டையும் ஓட்டுவாங்க. போகிற வழியில் எல்லாத்தையுமே நம்மளுக்கு பவளப்பாறைகளை காட்டுறது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே அற்புதமாக செஞ்சாங்க. அங்கே தெரிகிறது தாங்க மணல் திட்டு. ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்குங்க. அங்கே தான் நம்ம இறங்கி நிற்க போகிறோம். நாம் இப்போ மணல் திட்டில் இறங்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே இறந்த பவளப்பாறைகள் தாங்க. இதை நாம் எடுத்து பார்க்கலாம், ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரவே கூடாது. இது சட்டப்படி குற்றமாகுங்க. நாங்கள் வந்த அன்றைக்கி காற்றோட சீற்றம் கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருந்துச்சு. அந்த கம்போட அளவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த ஓட்டுநர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் போன ட்ரிப்பில் வந்தப்போ கூட இந்த கடல் மட்டம் உயரலை, இப்போ உயர்ந்திருக்கு, அவங்க பிடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க பாருங்கள் நீங்களே இந்த போட்டை. நாம் இங்கே மணல் திட்டில் 10 to 15 நிமிஷம் நிற்கலாங்க. நாம் நின்று நல்ல இயற்கை அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே தாங்க எல்லோரும் இருந்தாங்க.
இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 104 வகையான பவளப்பாறை, 107 வகையான கடல் பாசி, 13 வகையான கடல் புல், 5 வகையான கடல் ஆமை, பல்வேறு வகையான வண்ண மீன்கள், கடல் பசு, டால்ஃபின், கடல் குதிரை, சங்குகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் காணப்படுகிறது. பவளப்பாறைகளோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல்வாழ் உயிரினங்கள் முட்டையிடுவதற்கும் CO2 அளவை குறைத்து சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தவும் உதவுதுங்க. அதே மாதிரி கடலோர பகுதிகளை மண் அரிப்புலேருந்து ரொம்பவே தடுக்குதுங்க. இதே பவளப்பாறை கேன்சருக்கு பெரிய மருந்தாக பயன்படுதுங்க. அதே மாதிரி டாப் கிளாஸ் பெர்ஃப்யூம்க்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த ஓட்டுநர்களே இந்த கிளாஸை நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க ஸ்பாஞ்சை வச்சு. ஸோ நாம் இந்த கிளாஸ் வழியாக ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாங்க பவளப்பாறைகளை. இது மவுண்டெயின் ஷேப் கோரல்னு சொல்கிறாங்க, மலை வடிவ பவளப்பாறை. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது தாங்க பிரெயின் கோரல்னு சொல்லப்படுற மூளை வடிவ பவளப்பாறை. இப்போ பார்க்கக்கூடியது தாங்க டேபிள் கோரல்னு சொல்லக்கூடிய மேசை வடிவ பவளப்பாறை. இதுதாங்க ஃபிங்கர் கோரல்னு சொல்லக்கூடிய விரல் வடிவ பவளப்பாறை. அங்கங்கே எங்களுக்கு கடல் பாசியும் கடல் புற்களும் தெரிஞ்சிச்சுங்க. நாம் போட்டிங்க்கு வெயிட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஹட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே நாம் உட்காந்து பீச்சையும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. லஞ்ச் நம்மளுக்கு வேணும்னா முன்கூட்டியே அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க.
நாம் நிற்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடாவோட ஒரு பகுதி தாங்க. இந்த பகுதி தான் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ரொம்ப பெரிய புகலிடமாக அமைஞ்சிருக்குங்க. கடல்வாழ் உயிரினங்கள் இங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணுங்க. 110% பவளப்பாறைகள் தான் இப்போ காப்பாற்றப்பட்டிருக்குங்க. இந்த 10%யாவது நாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணுங்க. இந்த கடமை உணர்வு எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக வந்தே ஆகணும். பவளைப்பாறைகள் அழிய அழிய மீன் வரவுகள் குறைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த வீடியோவை நாங்கள் ரசிக்கிறதுக்காக மட்டும் எடுக்கலைங்க, சிந்திக்கிறதுக்காகவும் தான் எடுத்திருக்கோம். இந்த இடத்த வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது இதே உணர்வு உங்களுக்கும் கண்டிப்பாக வருங்க.